வேம்பு மரம், நீம் ட்ரீ என்பது இந்திய பாரம்பரியத்தில் மிக முக்கியமான ஒரு மரமாகும். இந்த மரம் அதற்கான மருத்துவ குணங்கள், ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் பல தெய்வீக சக்திகளுக்காக மதிக்கப்படுகிறது. இதனால் வேம்பு மரத்தை மக்கள் சாமி என வழிபடுகின்றனர். இப்போது வேம்பு மரத்தின் முக்கியத்துவம் மற்றும் ஏன் மக்கள் இதனை தெய்வமாக கருதி வழிபடுகின்றனர் என்பதற்கான முழுமையான விளக்கத்தை பார்ப்போம். வேம்பு மரத்தின் பாரம்பரியம். இயற்கை மருத்துவம். வேம்பு மரத்தின் கிழங்கு, இலைகள், பூக்கள், விதைகள் மற்றும் சதைகள் அனைத்தும் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் வேம்பு மரம் பகவானின் மரம் என அழைக்கப்படுகிறது. பழமையான கதை. வேம்பு மரம் இதன் மருத்துவக் குணங்கள் மற்றும் அதிரடியான பலன்களால் பண்டைய காலங்களில் இருந்து இந்தியாவில் முக்கியமாக கருதப்படுகிறது. மகிழ்வான வாழ்க்கைக்கு இது ஒரு தெய்வீக மரமாக கருதப்படுகிறது. வேம்பு மரத்தின் ஆன்மீக முக்கியத்துவம். ஆன்மீக தூய்மை. வேம்பு மரம் இதன் அசாதாரணமான மருத்துவ குணங்கள் மற்றும் தூய்மை தன்மையால் தெய்வீக சக்திகளை எடுத்துச் சொல்கிறது. வேம்பு மரத்தை வீட்டில் வைத்துக்கொண்டால் அது தீய சக்திகளை விரட்டும் என்ற நம்பிக்கை உள்ளது. பவித்ரா மரம். இது தெய்வீகத்தன்மை கொண்டதாகவும் சுத்தம் மற்றும் தூய்மையான சக்திகளை கற்றுத்தருவதாகவும் கருதப்படுகிறது. இதனால் மக்கள் வேம்பு மரத்தை சாமியாக கருதி வழிபடுகிறார்கள். மரத்தின் மருத்துவ குணங்கள். நோய் எதிர்ப்பு சக்தி. வேம்பு இலைகள், விதைகள் மற்றும் மரத்தின் மற்ற பகுதிகள் பல்வேறு நோய்களை குணமாக்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. பசுமை, பித்தம், இருமல், சரும நோய்கள் போன்ற பல்வேறு உடல் குறைபாடுகளுக்கு நிவாரணமாக வேம்பு மரம் பிரபலமாக கருதப்படுகிறது. நீர் சுத்திகரிப்பு. வேம்பு மரத்தின் விதைகள் மற்றும் இலைகள் நீரை சுத்தம் செய்யும் திறன் கொண்டவை. இதனால் இது மக்களுக்கு மிகவும் பயன்படுகிறது. வேம்பு மரத்தை வழிபடும் பழக்கம் பண்டைய பாரம்பரியம். பண்டைய காலங்களிலிருந்து வேம்பு மரம் கிராமங்களில், தேவாலயங்களில், கோயில்களில் மற்றும் வீடுகளில் சிறப்பு முறையில் பாதுகாக்கப்பட்டது. இந்த மரம் தெய்வீக சக்திகளை கொண்டதாகவும் அதன் அருகில் தபஸ்யா, தவம் செய்யும் முனிவர்கள், யோகிகள், சாதுக்கள் போன்றவர்கள் தங்களின் ஆன்மீக சக்திகளை பெருக்கிக் கொள்ளும் இடமாக கருதினர். விதவாள்கின்ற மரம். வேம்பு மரம் சுற்றுப்புற காக்கும் என அழைக்கப்படுகிறது. இதன் இலைகள் மற்றும் பிஞ்சுகளை வீட்டின் முன் அல்லது தேவாலயத்தின் அருகில் வைப்பதால் தீய சக்திகளை விரட்டும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. வேம்பு மரம் பிரம்மாவின் ஆசீர்வாதம். தெய்வீக தொடர்பு. வேம்பு மரம் தெய்வங்களின் ஒரு உருவாக கருதப்படுகிறது. இது பிரம்மாவின் ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது. வேம்பு மரத்தை சாமியாக கருதி வழிபடுவதால் மக்களுக்கு சாந்தி, ஆரோக்கியம், நல்வாழ்வு போன்றவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நிலையான எதிர்காலம். சூழல் பாதுகாப்பு. வேம்பு மரம் ஒரு நிலையான சூழல் பாதுகாப்பு மரமாக கருதப்படுகிறது. இது காற்றை சுத்தமாக்க, பூச்சிகளை ஒழிக்க மற்றும் நிலத்தில் பசுமை சேர்க்க பயன்படுத்தப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கான அர்ப்பணிப்பு. வேம்பு மரத்தின் ஆற்றல் அதன் சுத்தமான பசுமையை பராமரிப்பது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க உதவுகிறது. முடிவு. வேம்பு மரம் அதன் ஆன்மீக, மருத்துவ மற்றும் தெய்வீக குணங்களால் இந்தியாவில் ஒரு தெய்வமாக கருதப்படுகிறது. இதன் சாமர்த்தியம் மற்றும் சக்திகளை மதித்து மக்கள் வேம்பு மரத்தை சாமியாக கருதி வழிபடுகின்றனர். இந்த மரம் மக்களுக்கு தீவிரமான நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது, மேலும் தெய்வீகத்தையும் ஆரோக்கியத்தையும் சாந்தியையும் தருகிறது.